தமிழ் ட்ரீட் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ் ட்ரீட் சேனல் ஒரு பல்சுவை சேனலாக உங்களுக்கு புதிய ஒரு நடைமுறையை எடுத்திருக்கு. அது அரசியல், நாட்டு நடப்பு, புவியியல், வானிலை, தட்பவெட்பம் மற்றும் கலாச்சாரம், கலை, இப்படி எல்லா அம்சங்களையும் உங்களுக்கு செய்தியாக சொல்ல தன்னுடைய புதிய பயணத்தை தொடர்ந்திருக்கு. அந்த வகையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் ட்ரீட் பல்சுவையோடு தனது புதிய பரிணாமத்தை துவங்கியிருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அரசியல் செய்தியை சொல்ல போகிறோம். தேமுதிக என்டிஏ கூட்டணியில் இருக்கா அல்லது திமுக கூட்டணிக்கு போகுதா, எதை முடிவெடுக்க போகுது அப்படிங்கிற குழப்பம் பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு. இன்றைக்கி சென்னையில் நடந்த ஜி.கே. மூப்பனாருடைய நினைவு நாள் கூட்டத்தில் பாஜகவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க. அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக தலைவர்களும் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு தேமுதிகவுடைய பொருளாளர் சுதீஷ் போனது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்குது. என்ன நடக்கும், என்ன நடக்க போகுதுங்கிற சில தகவல்களை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். சமீப காலமாக தேமுதிக தலைவி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே கடும் கோபமாக இருந்தது நமக்கெல்லாம் தெரியும். அதற்கு காரணம், ராஜ்யசபா சீட்டு தர்றேன்னு சொல்லிவிட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபம் அந்த அம்மாட்ட இருந்துச்சு. தன்னுடைய சகோதரர் எல்கே சுதீஷை டெல்லிக்கு அனுப்பி அழகு பார்க்கணுன்னு கற்பனையோடு இருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய கனவை கலைச்ச எடப்பாடி அவர்கள் மீது கோபமான பல செய்திகளை சொன்னாங்க. இந்த செய்திகள் வெளிவர ஆரம்பித்த உடனே அரசியல் வட்டாரத்தில் அப்போ பரவாயில்ல, திமுக கூட்டணிக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வேகமாக பரவச்சு. இந்த சூழ்நிலையில் திமுக தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை அவங்க இல்லத்துக்கு சென்று தேமுதிக தலைவி பிரேமலதா விஜயகாந்த் உடல்நலம் விசாரித்தாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சரி முடிவாகிடுச்சு, திமுகவும் கூட்டணி சேரப்போகுதுங்கிற அளவுக்கு பல கற்பனையான பேச்செலாம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி பழைய பேச்சுக்களையெல்லாம் உதறி தள்ளிட்டு புதிய திருப்பத்தை கொடுத்த மாதிரி செய்தி வெளியே வருது. காரணம், சென்னையில் நடைபெற்ற ஜி.கே. மூப்பனார் நினைவு நாள் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட பாஜக அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் மேடையில் அலங்கரித்தாங்க. அந்த இரண்டு பெரிய கட்சி இருக்கிறப்ப ஏதாவது இன்னொரு கட்சி நம்மோட சேர்ந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குமேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அவர்களுக்கு தெம்பு கொடுக்குற மாதிரி அந்த கூட்ட மேடைக்கு தேமுதிகவுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய சகோதரர் எல்கே சுதீஷ் மேலே வர்றாரு. அவர் வருகையை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து நயினார் நாகேந்திரன், அண்ணாமலைலாம் எந்திரிச்சு அவரை கைகுலுக்கி வரவேற்று நிர்மலா சீதாராமன் அருகில் அமர வைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய மரியாதை தனக்கு கிடைக்குன்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இந்த காட்சியை பார்க்குற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பரவாயில்லையே, நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கும் போல இருக்குன்னு அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் பாஜகவுடைய திட்டம் என்னென்னா, நம்மள்ட்ட இன்னும் ஏதாச்சும் ஒரு கட்சி வந்தால் தான் அடுத்தாப்புல ஒவ்வொரு தலைவர்களை மட்டுமே நம்பியிருக்கிற ஒத்த கட்சி சில கட்சிகள் இருக்குங்கள்ல, அதெல்லாம் நம்மளுக்கு கூட்டணிங்கிறத அறிவிக்க வரும். அதனால் யாரையாச்சும் இழுத்து போடணும். அது பாமகவா தேமுதிகவான்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில் பாமகவும் அப்பா மகன் சண்டையில் அவங்க பலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு முடிவு வர்ற மாதிரி தெரியலை. சரி, தேமுதிகவை இழுத்து பார்ப்போண்டு நேரடியாக கூட்டணி மேடைக்கு வாங்கண்டா வரமாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஜி.கே. மூப்பனார் அவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சி தானே, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிருக்காங்க. தேமுதிக தலைவியும் பரவாயில்ல, நம்ம எப்படி வேணாலும் பிளேட்டை திருப்பி போட்டுக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு தனது தம்பியை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அப்படி அனுப்பி வச்ச அந்த தம்பியை தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மேடையில் நிர்மலா சீதாராமனுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் அழகு பார்த்துருக்காரு.
இந்த நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர்களும் அதிமுக பிரதிநிதிகள் மட்டும்தான் கலந்துருக்காங்க. குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்கே சுதீஷ் சந்தித்தது தேமுதிக மீண்டும் பழைய கூட்டணிக்கே திரும்ப போகிறதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கு. இதை அரசியல் நுண்ணறிவாளர்களும் தேமுதிக தனது அடுத்த கட்ட அரசியல் திசையை ஆராய்ஞ்சு வருதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாநிலத்தில் உருவாகிற மாற்றங்களை முன்னிட்டு பாஜக அதிமுக கூட்டணியில் இடம் பிடிக்க விரும்பக்கூடும்னு கருதுகிறாங்க. இதுக்கிடையில் திமுகவுடன் நெருக்கம் காட்டி வந்த தேமுதிக இந்த மாற்றத்தால் எந்த முகாமில் தங்க போகிறதுங்கிற கேள்வி தேமுதிக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், தேமுதிகவுக்குண்டு தனிப்பட்ட வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் இப்போ இல்லை. விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறப்ப இருந்த செல்வாக்கு வேறு, இப்போ அது தேய்ந்து 1% அல்லது 2% அளவுக்கு தான் வந்திருக்குது. இந்த நிலைமையில் திமுக போன்ற ஒரு வலுவான கூட்டணியில் சேர்ந்தால் கிடைக்கக்கூடிய சீட்டுலாம் அது எம்எல்ஏ சீட்டு. அதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் கட்சியில் சேர்ந்தால் தோற்றுத்தானே போவோங்கிற ஒரு சோர்வு மனநில் தான் தேமுதிக தொண்டர்களுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2026 தேர்தல் சூழலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வலுவை மதிப்பீடு செய்து வர்றதால தேமுதிக எந்த முடிவை எடுக்கிறது என்கிறத அரசியல் கணக்கில் முக்கியமாக பார்க்கப்படுது. அரசியல் வட்டாரத்தில் நிலவர சூழ்நிலை தேமுதிக ஒரே நேரத்தில் இரு தரப்புன்னு நெருக்கம் காட்டி 2 பக்கமும் துண்டு போட்டு வைக்கும். தேமுதிக மட்டும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே ஃபார்முலாவை தான் கடைப்பிடிக்கும். வேட்புமனு தாக்கலுக்கு 4 நாட்கள் வரைக்கும் கூட பொறுத்திருந்து கடைசி நேரத்தில் கூட்டணியை மாற்றி அறிவிக்கக்கூடிய திறமை இந்த 2 கட்சிகளுக்கு உண்டு. அதனால் அடுத்த தேர்தலுக்கு முன் தங்களுக்கு சாதகமான கூட்டணியை தேர்வு செய்கிற வாய்ப்பு இவர்களுக்கு இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கருத்து தான் வலுப்படுது. எனவே எல்கே சுதீஷுடைய இந்த நிகழ்ச்சி பங்கேற்பு சாதாரண நிகழ்வல்ல அப்படின்னு ஒரு சிலரும், இல்லை வரவிருக்கும் தேர்தல் சூழ்நிலைக்கு இது முன்னோட்டம்னு சொல்லி ஒரு சிலரும் ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறாங்க. ஆனால் தேமுதிக தமிழக அளவில் பரவலாக அதற்கான ஓட்டு வங்கி இல்லாததுனால அது ஏதோ ஒரு தன்னுடைய பிம்பத்தை பெருசாக்கி காட்டி தனக்கு அதிகமான ஒரு சீட்டு எண்ணிக்கையும் ஸ்வீட்டு எண்ணிக்கையும் பெற்று ஒரு புதிய திருப்பத்தை முயற்சி பண்ணுவோன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முயற்சி பண்ணுறது அந்த கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது. ஆனால் அந்த அம்மாவுடைய நிலைமை, நம்ம எப்படியாவது நம்ம சகோதரர் சுதீஷ் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி கொடுத்து டெல்லிக்கு அனுப்பி அழகு பார்க்கணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் அவங்க இப்போ பாஜகவுடைய கூட்டணியை நாடி போகிறதா பலரும் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் பாஜகவும் தமிழ்நாட்டில் தனக்கு கால் ஊன்றதுக்கு வெறும் அதிமுகவை மட்டும் நம்பி வர்றது சரியில்லை. அதிமுகவில் உள்ள அந்த தொண்டர்கள் பாஜகவோட இன்னும் ஜெல்லாகாமல் இருக்கிறதுனால இதை நம்ம அலட்சியமாக விடக்கூடாது. வேறு ஏதாவது சில கட்சிகளை சேர்த்தா தான் சரி வருங்கிற ஒரு உறுதியான முடிவில் தான் அமித்ஷா இருக்கிறாரு. அதனால தான் அமித்ஷா அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு போன ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவங்களையும் நீங்கள் சேர்த்துக்கங்கன்னு அவரே நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக வேறு வழியில் அழுத்தம் கொடுத்து வர்றதா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எப்படியாவது பாமக இந்த அணிக்கு வரும்னு அவங்க எதிர்பார்த்தா பாமகவில் அப்பாவும் மகனும் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இவங்க சண்டையில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னே தெரியலை. இவங்க ஒன்று சேர்ந்தாலுமே இவங்களுக்கு உருப்படியான ஓட்டு இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் டெல்லிக்கு போயிருக்கிறதுனால இவங்கள மட்டும் நம்பக்கூடாது. எப்படியாவது தேமுதிகவை தங்கள் வசம் இழுத்து போடணுங்கிற ஒரு முடிவில் அமித்ஷா இருக்கிறதாகவும் அதற்காகத்தான் ஒரு பெரிய முயற்சியை எடுத்து அவர் வர்றார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக எப்படி இருந்தாலும் வரக்கூடிய 2026 தேர்தலில் பாஜக, அதிமுக, தேமுதிக போன்ற ஒரு கட்சியை இழுத்து அதன் மூலியமாக ஒரு தலைவர்களை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒத்த ஒரே முகத்தை கொண்ட ஒரு சில கட்சிகளையும் தன் பக்கம் இழுத்து தன்னுடைய தேர்தல் ஆணையத்துடைய பலத்தோடு, தங்களுக்கு இருக்கிற பொருளாதார பலத்தோடு எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு கால்வண்டியுடன் முயல்கிற இந்த பாஜகவுடைய திட்டம் பலிக்குமா அல்லது மறுபடியும்
அது ஒரு ஏமாந்த நிலைக்கு தள்ளப்படுமாங்கிறது மில்லியன் கேள்வியாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த தமிழ் ட்வீட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர நம்ம தமிழ் ட்வீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.